If you suggest manual, they are giving manual also. உங்களுக்கு manual cars ப்ரொவைட் பண்றாங்க. பட் நான் இப்போ ஓட்டுறது இட்ஸ் டிசிடி டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கார் தான் நான் ஓட்டுறேன். டயரை தேய்ச்சிட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது டிஸ்குவாலிஃபை பண்ணாம இருந்தா சரி. Straight line, I'm going to push the car. I'm pushing the car. It's driving around 6,000 RPM. பறக்குது, வேற லெவல்ல போகுது. 102 and I'm going to break it. Ready, 1, 2, 3. வெல்கம் பேக் டு மாலை முரசின் ரைட் வித் வைப். இன்னைக்கு உண்மையிலே வைப் தான். ஏன்னா இன்னைக்கு சண்டே. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை ரேஸ் ட்ராக். அது பசங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் வரணும்னு, அது எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஸ் ட்ராக்ல இன்னைக்கு நாங்க எந்த காரை ஓட்ட போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ராக் சேலஞ்ச் ஈவென்ட்க்கு தான் வந்திருக்கோம். சோ ரெனால்ட் டஸ்டர் தான் ஓட்ட போறோம். இவர் தான் ஓட்ட போறாரு. ட்ராக்ல நினைச்சு பாருங்க, ஒரு மேசிவான ஒரு எஸ்யூவி, ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி ட்ராக்ல எந்த அளவுக்கு கார்னரிங் பண்ணி ஓட்டலாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது. உண்மையிலேயே வந்துட்டு அந்த காரை வாங்கலாமா வேண்டாமான்றது இன்னைக்கு நாங்க வந்து டிசைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கார் பாத்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் பையர்ஸ்க்கு இந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காரா இருந்திருக்கு. அப்படி ஒரு காரு இந்த வாட்டி ட்ராக்ல உங்களுக்கு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்கன்னா எதுக்காக? காரை கம்ப்ளீட்டா நீங்க ஃபீல் பண்ணணும், அந்த காரை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். எந்த விதத்துலயும் இந்த கார் ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு தராதுன்றது காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி ட்ராக் சேலஞ்சை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நார்த் இந்தியால நடந்து இப்போ சவுத் இந்தியால டெபியூ கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டெபியூ இங்க கொடுத்துருக்காங்க. இல்ல கோயம்புத்தூர் ஆல்ரெடி வந்திருக்கு. இது செகண்ட் டெபியூ இங்க கொடுத்துருக்காங்க. டி-ஷர்ட்லாம் போட்டு பயங்கர ரெடி ஆயிட்டேன். பிகாஸ் ஐ அம் டிரைவர். நான் நேத்து தான் F1 படம் பார்த்தேன். பிராட் பிட்டோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். சோ அந்த ட்ரைனிங்ஸை வந்து நான் இந்த ட்ரஸ்டர்ல வந்து இது பண்ண போறேன். எஸ், அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை MMRT ட்ராக்ல வந்து நிறைய கார்னரிங்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனோட. சோ கார்னரிங்ல எஸ்யூவி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அப்படி கார்னரிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா அது செம ஃபன் டு டிரைவ் காரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, இதுல என்ன இன்னொன்னா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபிலிட்டி தருது அப்படின்றதுக்காகவே டிரைவர் பிளஸ் ஒன், அதாவது டிரைவர் பிளஸ் பேசஞ்சர். பின்னாடி இவர் உட்காந்துருப்பாரு, இவருக்கு எவ்வளவு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு, நீங்க எவ்வளவு இப்போ ஹில்ஸ்ல போறவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதை நீங்க இந்த கார்னரிங்ஸ்ல பாத்துக்கலாம். எங்க வீட்டுல எல்லாம் வந்து பின்னாடி உட்கார்றதுக்கு வசதியா இருந்தா அந்த காரை வந்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஹைட் எப்படி இருக்க போகுது, நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம உட்கார்றதுக்கு வசதியா இருக்கணும்னு, ஏன்னா அவ்வளவு ஹைட் அதை வச்சுதான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. சோ பின்னாடி எப்படி இருக்க போகுது, பின்னாடி வந்து நான் சீட் பெல்ட்டே போடாம வந்து உட்காந்து பார்க்க போறேன். ட்ராக்ல திரும்பும் போதெல்லாம் வந்து எப்படி வண்டி ஸ்டெபிலிட்டியா இருக்கா, ஆளுங்களுக்கு எல்லாம் இருக்கா, டயர்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் போது. ரொம்ப நேரம் சீட் பெல்ட் போடாம உட்கார முடியாது. நீங்க வடிவேல் வந்து கம்பியை பிடிப்பாம நிப்பாரு தெரியுமா பஸ்ல, அந்த மாதிரி வந்து நிக்கலாம். கடைசியில வடிவேலுக்கு என்ன ஆகும்னு தெரியும் இல்லைங்க, மூக்கடைப்பாரு. சோ அதனால நீங்க அப்படி எல்லாம் உட்கார கூடாது. கம்பல்சரி ட்ராக்ல சீட் பெல்ட் போட்டுக்கணும். இந்த ட்ராக்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நோ ஓவர் டேக்கிங். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி டிரைவ். நீங்க யாருமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஓவர்டேக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல போறவங்க கான்வாய் லீடர் வந்து காரை நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டு உங்களை திருப்பி உங்க லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காரே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு, நீங்க ஸ்லோவா போறீங்க, கான்வாயை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக ஃப்ரண்ட்ல வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நீங்க கான்வாயோட ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கான்வாயை எடுப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் கான்வாய் டிரைவ் மாதிரி. இந்த தனித்தனியா ரேஸ் ஃபீல் அப்படி இல்ல, கான்வாயில நீங்க எவ்வளவு ஸ்பீட் வேணாலும் போய்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு டிரைவ். அது மட்டும் இல்லாம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ரேஸ் ட்ராக்ல. இங்க நிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் போட்டு தான் விட்டாங்க. இந்த கருப்பு கலர் பேண்ட் இருக்கிறவர் ஆக்சுவலா நான் இந்த டி-ஷர்ட் போடுறேன். ஐ எம் a driver. So I am now I am டிரைவர். அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்மெட் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க, எனக்கு பிளாக் கலர்ல ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்கார போறாருல. ஆக்சுவலா டஸ்ட் ட்ராக் ஈவென்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி கொடுத்துருக்காங்க. வாக்கி டாக்கி இருக்கு நம்ம கையில. அண்ட் ஸோ இந்த கீர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா. Good morning ladies and gentlemen, welcome to the Duster experience here at a bright and beautiful day at MMRT. Okay. So I'll be in the lead car. You'll all start following me out of the pit lane now. Okay. We'll get to 3 laps on this beautiful track. We will start with an out lap where you get to learn the track, get a little comfortable with the car. Okay. And from lap number 2, we start to increase the pace. And on the third lap, around halfway, we will start slowing the cars down, and then we'll come back into the pit lane. Please remember, there is no overtaking. Follow me in a single line, and use this first lap to learn the track. The convoy team and right in the rear as well.
what the thing we have. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 டஸ்டர் போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல 3 டஸ்டர் இருக்கு அண்ட் நான் வந்து 4வது டஸ்டர் இருக்கேன். ஸோ கான்வாயில் என்னோட கார் நம்பர் பார்த்தீங்கன்னா கார் நம்பர் 3. ஸோ கார் நம்பர் 3 Please all cars follow closely. Don't fall too far back. If I can't see in the mirror, I have to slow down and maybe even stop on the track. ஓகே. So try and stay close on the first lap. ஓகே, காரை வந்து க்ளோஸாகவே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடது, அதுவும் மெட்ராஸ் இருங்காட்டுக்கோட்டை ரேஸ் ட்ராக்ல டஸ்டரில் வேற லெவலில் இருக்கு. ஓகே, ஸோ ஐ எம் இந்த ஃபர்ஸ்ட் கார்னர். நான் இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் எடுக்க போகிறேன். செம்மையாக இருக்கு ஃபர்ஸ்ட் கார்னரு. ஸோ எல்லா கார்ஸுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப தூரமாலாம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து வார்ம் அப் செஷன் மாதிரி போகுது. என்னோட The கார் fifth car, பார்த்தீங்கன்னா please start accelerating and come front. The fifth car, please come closer. Press the accelerator and come closer. வேகமா வாப்பா அப்படின்றாங்க. ஓ, ட்ராக் செமையா இருக்கு, ஃபுல் வைட் ஓப்பன் ட்ராக். அண்ட் மை கார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2000 RPM மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஸ்பீடாமீட்டரில் எனக்கு வந்து 72 km/h காட்டுது. ஸோ ஸ்பீட் அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். சுத்தமாக ஏசி காற்று வரல, செம்ம சூடாக இருக்கு. ஓகே, யாருமே பிரேக்கிங்கே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே பயங்கர அந்த ஃப்ளோவில் செம்ம கர்வ்ஸ், எல்லா கர்வ்ஸுமே செம்ம ஃப்ளோவில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. வேற லெவல், வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லணும். ஓகே, ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு. ஸோ என் டஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டுற டஸ்டர் வந்து ஒரு ஐகானிக் எடிஷன் தான் நான் சொல்றேன். பிகாஸ் இட்ஸ் எ டாப் எண்ட். இங்க இருக்கிற எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட்ல தான் கொடுக்குறாங்க. பின் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் எதுவும் கிடையாது. அண்ட் இஃப் யூ சஜஸ்ட் மேனுவல், தேர் கிவிங் மேனுவல் ஆல்சோ. உங்களுக்கு மேனுவல் கார்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. பட் நான் இப்போ ஓட்டுறது இட்ஸ் டிசிடி டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கார் தான் நான் ஓட்டுறேன், விச் இஸ் 6 ஸ்பீட். அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு அளவே இல்லை. டிசிடி எப்பவுமே ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு இது பண்ணாது. ஓகே, ஐ வாண்ட் டு கேட்ச் தெம். ஓகே, போகலாம். எல்லாருமே ஆக்சுவலாக 91 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்கள வந்து ப்ராப்பராக இது பண்ணோம். ஆக்சுவலாக ஸ்லோவாக போவாங்க, 30 km மேலே போகாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதுக்கு மேலே போனேன், டயர்ஸ் எல்லாம் இதுவாகுது, டயர்ஸ்லாம் தெரியுது. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டஸ்டர். நான் இதுவரையும் பழைய டஸ்டர்லாம் நான் ட்ரைவ் பண்ணதே கிடையாது. பிகாஸ் நான் பழைய டஸ்டர் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் நல்லா சின்ன பையன், எனக்கு வந்து அண்டர் 18, நான் காரை ட்ரைவ் பண்ண முடியாது. இந்நாள் வரையும் நான் பழைய டஸ்டர் நான் ஓட்டினது கிடையாது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டஸ்டர். அதுவும் இந்த ட்ராக்ல நான் ஓட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷமா நான் அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நவீனா செமையா இருக்குது. என்ன நவீனா சைலண்டா வரீங்க? ஓட்டுறத நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களா? நான் ட்ரெயினர் யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன் நவீன். நான் யாருமே வரல, நான் மட்டும் தான். To the end of lap number 1. ஓகே, அதுக்குள்ள first lap ஆ? அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லேப் முடிய வந்துருச்சு. நான் இன்னொரு அதிகமா இருக்கும்னு நினைச்சேன் When you நவீனா. start increasing the pace, please make sure you have a safe distance to the car in front of you, so that in case the car is நவீனா நீங்களும் தெரியுறீங்க, உங்களுக்கு இது இருக்கு. ஸோ நவீனா சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இருங்காட்டுக்கோட்டை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் எவன் ட்ராக்ல ஏறி இப்படி போய் உட்காந்து ஓட்டுறதுல வந்து பயங்கரமா ஃபீல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி உட்கார எனக்கே இந்த அளவு எக்ஸைட்மெண்டா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ காய்ஸ், நவீனாவும் நம்ம கூட இருக்காரு. நவீனா, நீங்க இது வரையும் ட்ராக்ல ஓகே, நான் இப்போ வந்து புஷ் பண்ண போறேன் காரை. இட்ஸ் அரௌண்ட் 4000. slow the car down and then turn into the corner. ஓகே, ஸோ கார்னர் அட்டாக் பண்ண போறாரு. ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்னர். இது வந்து செகண்ட் லேப். car down and then you start turning. ஸோ செகண்ட் லேப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபாஸ்ட் லேப். ஸோ அந்த ஃபாஸ்ட் லேப்க்கு ஏற்ற மாதிரி நான் ஓட்டணும் காரை. இப்போ வந்து நான் வந்து இவரு ஆனால் F1 படத்தில் நடிச்சவர் யாரு? ஓகே, நான் இப்போ வந்து பிராட் பிட்டா மாறுறேன். டயரை தேய்ச்சிட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது டிஸ்குவாலிஃபை பண்ணாம இருந்தா சரி. என்ன ஓகே, வேற லெவல். ஓகே, ஃபாஸ்டா போன இந்த லேப் வேற லெவல், வேற லெவல். ஓகே, நான் பேடல்ஸ் இருக்கு, நான் பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கறேன். couple of boards on your right indicating 200, 150. ஓகே, ஐ அம் கோயிங் டு யூஸ் தி பேடல் ஷிஃப்டர்ஸ் நவ. நான் எந்த காரையும் ஓவர்டேக் பண்ண கூடாது. சோ நான் எந்த காரையும் ஓவர்டேக் பண்ணாம பேடல் ஷிஃப்டர்ஸ்ல நான் ரன் பண்ண போறேன். ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் a good experience. எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறவரு கொஞ்சம் பொறுமையா போறாரு, என்னால அவரோட இதுக்கு ஏத்தணும். ஓகே, அம்மா அம்மா நவீனா வேற லெவல்ல இருக்கு.
ஓகே. ஒரு எஸ்யூவி இந்த அளவுக்கு திருப்ப முடியுமான்றது இங்கதான் நம்ம ஆக்சுவலா அதோட ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்கு ஒரு அளவே இல்ல. இந்த டஸ்டரோட ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து ஒரு 100 மார்க்ஸே கொடுக்கலாம் தான் நம்ம சொல்லலாம். பிகாஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ல நவீனா செம்ம பாசிட்டிவா இருக்கு. என்னால ரொம்ப ஈஸியா டேர்ன் பண்ண முடியுது. எனக்கு எப்படி சொல்றது, வண்டி வந்து என்னதான் வண்டி இதுவானாலும் ஐ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த கார் அப்படின்ற அந்த ஃபீல் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற கொஞ்சம் வேகமா போனா நானும் மிதிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா அவர் போக மாட்டேங்கிறாரு. சீக்கிரம் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் சார் போங்க. கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நவீனா இப்பதான் சீட் பெல்ட்டே போடுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாடியோட ரோல் கண்ட்ரோல் எப்படி இருக்கு? ஆக்சுவலா அதான் சொல்றேன், பாசிட்டிவா இருக்கு. நான் தான் ரொம்ப டயரை தேய்க்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா காரை ஸ்லோ பண்ணிட்டாங்க நிறைய பேர் வராததுனால. ஆக்சுவலா நான் தான் டயரை நிறைய தேய்ச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நவீனா காரை நிறுத்திட்டாங்க. ஓகே, ஏன் கான்வாய் ஸ்லோ பண்றாங்கன்னா, இப்போ கான்வாய் ஸ்லோ பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, எல்லா காருமே வந்து ஒரு செட் ஆஃப் கான்வாய்ல வரணும். இப்போ ஒரு கார் ரொம்ப லேக் பின்னாடி இருக்கு, அந்த கார் வர்ற வரையும் நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். இப்போ கார் வந்துருச்சு. பாய் பின்னாடி ரொம்ப ஸ்லோவா கத்துக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா விளையாடிட்டு ஆனா பின்னாடி வரவரும் அப்படிதான் வர்றாரு, எனக்கு முன்னாடி போறவரும் அப்படிதான் போறாருண்ணே. வேகமா போக மாட்டேங்கிறாருண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இந்த இடத்துல அக்ரெசிவா இருக்குன்னா ரொம்ப டைட்டான உடனே ஒரு கார்னர். ஓகே, இட்ஸ் a big cornering. ஓகே, செம்ம ஸ்டெபிலிட்டி வேற லெவல். ஓகே, now I am another corner. நான் பிரேக்ஸ்ல கால் வைக்கல, only in acceleration. ஓகே, ரைட். கரெக்டா அந்த ஆபெக்ஸ் அட்டாக் பண்ணீங்க. எஸ். ஓ, அது பேர் ஆபெக்ஸா? கரெக்டா அந்த பார்டர்ல அந்த இது இருக்கு இல்லையா, ஓகே, ரெட் கலர். ஓகே, இது நம்ம அட்டாக் பண்ணோம்னா அப்படியே கரெக்டா போய் நெக்ஸ்ட் லைன்ல வந்து சூப்பரா எடுத்து போய்டும். ஓகே, now straight line. I'm going to push the car. I'm pushing the car. It's driving around 6000 rpm. பறக்குது, வேற லெவல்ல போகுது. 102 and I'm going to brake பண்ண போறேன். It's a brake and turn. It's a first corner. இந்த ஃபர்ஸ்ட் கார்னர் மட்டும் பயங்கரமா இருக்கும். செம அக்ரெசிவான கார்னர், ரொம்ப லெங்தான கார்னர் ரவினா. அண்ட் ஓட்டுறதுக்கும் செமையா இருக்கு. அண்ட் இட்ஸ் 95 கிலோமீட்டர். ஆக்சுவலா நான் நிறைய பேர் ஜாயின் பண்றேன். ஃபர்ஸ்ட் டயர் தேய்ச்சிட்டேன், பயங்கரமா டயர் தேய்ச்சிட்டேன். இந்த இடத்துல கரெக்டா ஸ்லோ பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஸ்ட்ரெயிட்டை விட நிறைய கார்னரிங் தான் இருக்குல்ல. ஆமா, நிறைய. ஆக்சுவலா ட்ராக்ல வந்து நிறைய கார்னரிங் இருக்கு. எனக்கு என்னமோ அது கோ கட்டிங் ட்ராக் மாதிரியே இருக்குண்ணா. மிக்காவோட கோ கட்டிங் ட்ராக்ல தான் நம்ம இப்போ ஓட்டுறோமோ அப்படிதான் ஃபீலா இருக்கு. இவ்வளவு குட்டியா இருக்குமா? ரொம்ப சின்னதா இருக்கு. டக்குன்னு முடிஞ்சிச்சு இல்ல இந்த ட்ராக். ஓகே, ஒன் செகண்ட், ஐ புஷிங் தி கார். நம்ம முன்னாடி போறவங்க நம்ம கீழ் கொடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கீர் மாற மாட்டேங்குது. பெரிய ரேசரா இருப்பாங்க. யாரு ஃப்ரண்ட்ல போறாரா? ஆமா, அவரு ஃப்ரண்ட்ல நம்மள டிரைவ் பண்றாருல. அவர் வந்து ஒரு பெரிய ரேசரு. அவருக்கு பின்னாடி போறவரு சந்தோஷமா போறாரு. நம்ம அவருக்கு பின்னாடி வரவர் ரொம்ப பொறுமையா வர்றாரு. ஆக்சுவலா ஒன்ஸ் இந்த கார் பேடல் ஷிஃப்டர்ஸ்ல மாறிடுச்சுன்னா நம்ம அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ்ல தான் ஓட்ட முடியுது. இப்போ கம்ஃபர்ட் லைன்ல இருக்கு காரு. உங்களுக்கு அந்த கீர் ரெவிங் தெரியுதா நவீனா? டக்குன்னு ஆக்சுவலா இது வந்து நிறைய ஈவென்ட்ஸ்ல ரன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காரு டக்குன்னு கீர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. டவுன் ஷிஃப்ட் எப்படி இருக்கு? ஆக்சுவலா டவுன் ஷிஃப்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த டிசிடில. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா இல்ல. ஐ மீன் பாருங்க, இப்ப வரையும் கீர் ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப லேட்டா ஷிஃப்ட் ஆகுது கீர். அப்ப டிரைவ் மோட்ஸ்ல ஏதாவது மாத்த முடியுமா? இது கம்ஃபர்ட் மோட்ல இருக்கு. டிரைவ் மோட்ஸ் நல்ல தலைவரே நல்ல கேள்வி கேட்டீங்க தலைவரே. இருங்க, நான் இப்ப டிரைவ் மோட்ஸ் மாத்த போறேன் பாத்துக்கிறேன். சஸ்பென்ஷன் மாறதான்னு பர்சோல இருக்கு. பெர்சோ மோடு வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெர்சோ மோடு வந்து பெர்சோனா என்ன தெரியுமா? நான் இந்த கார்ல நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் நம்மளே பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். பின்னாடி வரவங்க எவ்வளவு தூரத்துல வராங்க, நம்ம க்ளோஸா தான் காணும்ப்பா. உண்மையிலே ரேஸ்ல எல்லாம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இஷ்யூ என்னன்னா, என் கார்ல கீர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. நம்ம கார்ல ஏனே தெரியல, ரொம்ப இதுவா இருக்கு. கியர் சேஞ்ச் ஆகாமலே இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கா? லைட்டா கொஞ்சம் ஓவர் ரெவிங்கா உங்களுக்கு தெரியல காரு. ஓகே, மேபி இந்த ட்ராக்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அப்படி இருக்கு போல. இமிடியேட் கார்னரிங்ஸ் அண்ட் டர்னிங்ஸ் வரதுனால ஒருவேளை அதுக்கேற்ற மாதிரி லைட்டா டியூன் பண்ணிருப்பாங்க. மேபி இருக்கலாம். மேபி இட்ஸ் அந்த மாதிரி டியூன்டா இருக்கலாம். அண்ட் இன்னொன்னு, கார்னரிங்ஸ் நிறைய வருது இல்ல, அதனால அப்படி இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஓகே, தேர்ட் லேப் முடிச்சிட்டோம்ல. சரி
ஓகே நான் இப்போ வந்து நம்ம வந்து பிட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். Now we are entering into the pit. ஏசி வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏசி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக சுத்தமா இல்ல. ஏர்த்து கொட்டுது, அடிக்கிற வெயிலுக்கு அடிச்சு பிரிச்சு மேயுது. மட்டும் ட்ராக் சூட்லாம் போட்டு ஓட்டினா எப்படி இருக்குன்னு பாருங்க சென்னையில. ட்ராக் தானே, ட்ராக்குக்கு நான் அந்த இந்த ரைடிங் சூட் தானே சொல்றீங்க. போட்டோம்னா அவ்வளவுதான், போங்க, முடிஞ்சு போச்சு, மொத்தமாவே வந்து போயிடும். ஸோ நாங்க இப்போ வந்து பிட்ல நிறுத்திட்டோம். டோட்டலா 3 ஷிஃப்ட் ஆகல என் கார்ல. ஸோ இட்ஸ் ஃபினிஷிங் ஆஃப் த ட்ராக் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைனலி இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நவீன்னா நம்ம பயங்கரமா இருந்துச்சு. பின்னாடி உட்கார்றதுக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்டா த்ரில்லிங்கா இது ரோலர் கோஸ்டர்ல உட்கார்ற மாதிரி. எனக்கு ஓட்டுறதுக்கு ஒரு தனி ஃபீல் வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. வேற லெவல் தான் நம்ம சொல்லணும். ஒரு எஸ்யூவி ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சா, இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுற மாதிரி தான் இருந்ததா? ஸ்போர்ட்ஸ் கார் நான் உடனே அப்படி சொல்ல விரும்பல. ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் இல்ல, எஸ்யூவி தான். பட் அந்த எஸ்யூவில ரோல் ஓவர்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆகாத மாதிரி நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துச்சு இந்த காரு. எப்படி சொல்றது, டக்குன்னு ரோல் ஓவர் ஆகாம ஒரு பாசிட்டிவோட ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலோட இருக்குல்ல. ஸோ அந்த 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 பாசிட்டிவிட்டி இந்த கார்ல எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு? ஸ்டீரிங் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு? எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டிக்கான எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்கான வேலையை இது தரமா பார்த்து தான் சொல்லுவோம். இன் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எனக்கு வந்து ஒரு கஷ்டமே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா என்னால் டேர்ன் பண்ண முடிஞ்சுது. ஈவன் இப்போ இது வந்து ட்ராக் இதே நார்மல் இதே ஒரு காரு, ஐ மீன் சாரி, இப்போ ஒரு மலையில திடீர்னு கார் ஏதாவது வருது, அது டக்குன்னு நம்ம இது பண்ணோம்னா இந்த ஸ்டேரிங் வந்து செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு, செம்ம லைட்டா இருக்கு. ஸோ என்ன கேட்டா தரமா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேண்ணா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரியர் சீட்ல கம்ஃபர்டபுள் எப்படி பின்னாடி இருந்துச்சு? இருந்து கம்ஃபர்ட்ல வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல. ஏன்னா கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் ஓவர் நம்ம ட்ராக்ல ஓட்டுறதுனால வந்து கம்ஃபர்ட் வந்து பக்காவா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டயர் வந்து நம்ம ஒரு கார்னரிங்லயே வந்து அப்படியே ரோல் ஆச்சு. ஆனா அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சா, இல்லைன்னா வந்துட்டு அது ஃபன்னா இருந்ததா? எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுவுமே அந்த டைம்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. ஓகே, இந்த கார் ரோல் ஓவர் ஆகாது, பிகாஸ் இட்ஸ் இந்த ரோல் ஓவர் கண்ட்ரோல் இதுல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேஸஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு நல்ல பாசிட்டிவாவே இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். அதான் எந்த நேரத்துலையுமே இந்த கார் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான இது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நெகட்டிவாவே தோணல. இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதே அதுக்கு தான். நம்ம இந்த காரை கம்ப்ளீட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். நீங்க எல்லா ஈச் அண்ட் கார்னரிங்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த கார் வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு உங்களை கன்க்ளூட் பண்றதுக்கு தான் இந்த ஈவெண்ட்டே. ஸோ நம்ம வந்து டிரைவர் சீட்லயே நான் உட்காந்துட்டேன், உங்களுக்கு பேசஞ்சர்லயே உட்காந்துச்சு. உங்களுக்கு பாசிட்டிவா தானே இருந்துச்சு? எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. பிரேக்கிங் எங்கேயாவது யூஸ் பண்ணீங்களா? பிரேக்கிங் வந்து நான் வந்து இன்ஜின் பிரேக்கிங் தான் யூஸ் பண்ணேன். அதாவது பேடல் ஷிஃப்டர்ஸ்ல கியர் டவுன் பண்ணி கியர் பிரேக்கிங்லாம் யூஸ் பண்ணேன். அதுவுமே ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹார்டா இல்லாம நல்ல ரெஸ்பான்ஸா இருந்துச்சு தான் நான் சொல்வேன். நம்மள வெளியே கூப்பிடுறாங்க. நம்ம இப்ப வெளியே போலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டஸ்டோட கேப்டன் கார்ல உட்காந்துருக்கோம். என் கூட வந்து முகேஷ் இருக்காரு. சோ பக்கு பக்குன்னு இருக்கு. இது வந்து நமக்காக ஸ்பெஷல் லேப் வந்து ஓட்டி காட்ட போறாங்க. 30 செகண்ட்ஸ் லேப் இது. அண்ணா வந்து பெல்ட் போடலன்னு திட்டுறாங்க, அத போட்டுட்டு இருக்காரு. மூவ், ஐ cannot able to see. மூவ், ஐ cannot புஷ் பெல்ட். ஓகே, பெல்ட் போட்டாச்சு. ஏன்னா இப்ப போக போறது வந்து அதிவேகமான ஒரு ஆப். ஆக்சுவலா அண்ணனுக்கு லைட்டா பகிர்ந்து நினைக்கிறேன். இப்போ யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் மேனுவல் கார். ஸோ இப்போ வந்து அவரோட செட்டிங்ஸ் எல்லாமே மாத்துறாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உள்ள போக மாட்டேங்குது. ஓகே, நவ் த ரைட் ஸ்டார்ட்ஸ். இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு ஃபர்ஸ்ட்ல. ப்ரோ, யுவர் நேம்? Arjun. So Arjun தான் எங்களோட இன்னைக்கு கேப்டன். சார், டிரைவ் as fast as you can. We are ready to have a thrill experience. ஸோ மேனுவல் கார் இப்போதான் இதுல இருந்து என்ட்ரி ஆகிறோம். இது பேர் என்ன சொல்லுவாங்க, போடியம் பிட் லைன்ல இருந்து என்ட்ரி ஆகிறோம், எக்ஸிட் ஆகிறோம். சாரி, லைட்டா இதுவா இருக்கு, நர்வஸா இருக்கு. ஓகே, ரெடி, 1. MMRT வந்து நாங்க நினைச்சோட பயங்கர கார்னரிங் எபிலிட்டி எல்லாம் இருந்தா தான் இந்த ட்ராக்ல ஓட்ட முடியும் போல. அவ்வளவு சீக்கிரமா ஓட்ட முடியாது. ஸ்டார்ட் தி ரைட். 1 2
ஓகே அண்ணாவை புடிச்சுக்கங்க. இன்னும் கூகுளே போயிட்டு இருக்கோம். என்ன இது? ஓ மை காட், வேற லெவல். அது ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. அர்ஜுன் ப்ரோவா? அர்ஜுன் ப்ரோ எக்ஸலென்ட். Sir, பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ ஐயோ பண்றா டயரோட சவுண்ட் பட்டீங்களா? Sir, this is called hot lap, right? Really hot. ஆட்றத சம்மர். This is called Duster's magic. நான் ரெக்கார்ட் ஆவறடா பாருங்களா. நம்ம எல்லாரும் ஆவறோம். Duster's magic and driving performance of Arjun sir. Arjun sir தானே? Yes. Really வேற level sir. Awesome. Got the shot. நவீனா என்ன ஆயிருச்சு? பேச்சே காணோம். பாடியில அங்கங்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து உட்காந்து. ப்ரோ இதெல்லாம் என்ன லாங்கா? This is called hot lap னா. இதுதான் hot lap. ஹாட் லேப்ல லாங்கர் லேப்பா? ஓய்யோ சம கார்னரிங் ப்ரோ. கார்னரிங் சம பண்ணா இருக்கு ப்ரோ. வேற லெவல். ஓய்யோ அப்பா. விசில் அடிக்க தெரியல. விசில் அடிக்க முடியுமா உங்களால? ஒத்த கையில சரி முடியல. கையை விட்டனா நான் Ready? 1, 2, 3. சூப்பர் பிரேக்கிங். எனக்கு வேற லெவல். Immense driving. வருத்து. வா பிரேக். அவரோட பெர்சனலைசேஷனா ஓட்டுறாரு. வேற லெவல். இதெல்லாம் ட்ரோன் எடுத்தா செமையா இருக்கும். எஸ்ஆ போகுது ப்ரோ. ப்ரோ ஓகே, ஒருவரையா பிட்லைன்ல வந்துட்டோம். ஒர்த்து வருமா? ஒர்த்து சார். தேங்க் யூ சோ மச் சார். டைம் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட், சூப்பர் சார். தேங்க் யூ. This is what everyone needs, sir. Pure adrenaline rush for Adrenaline rush. If you have any issues, the hand. If you can hear me, just show me a thumbs up. Yeah? வா வேற லெவல். It's of no use. The instructor will tell you what to do. இவ்வளவு திறமையா வச்சுட்டா பொறுமையா ஓட்டினாரு நம்ம கூட. Thank you. Car number 10. All good? Yeah? Arjun sir, really thanks for this wonderful experience. Amazing driving. Thank you. Thank you so much. Oh, okay, sorry. Thank you, sir. இப்படிதான் வந்து Thank you. ஓகே, ஒரு வழியா வந்து நாங்க பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலா நீங்க கார் ஓட்டுறப்போ உங்களுக்கு எல்லாம் சாந்தமா தான் போகும். திடீர்னு அன்னியன் உருமாறுவார்ல, ஹாட் லேப்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கேட்டாதான் தருவாங்க, கேட்கலன்னா தரமாட்டாங்க. அந்த ஹாட் லேப்ல போயிட்டு நீங்க உட்காந்தேல் வைங்க, அப்ப அது வந்து ரோட்ல ரோலர் கோஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வேற லெவல். அதாவது நவீன் அண்ணா வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 நிமிஷத்துல நவீன் அண்ணாவிலையும் பேச முடியல, என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பயத்துல சிரிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லா மெடிடேஷன் மூடுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அடிவையெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. அதான். ஆனா ஒண்ணே ப்ரோ, நம்ம ஆட்டோமேட்டிக் ஓட்டணும். பிராங்கா சொல்ல போனா மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றது இப்பதான் தெரியுது. அவர் ஓட்டுறத பார்த்தா எங்களுக்கு பொறாமையா இருந்துச்சு. அப்படி சும்மா அப்படி டவுன் ஷூட் பண்ணிட்டு அப்படி ஒரு திருப்புறா இருப்பாருங்க. அதான் அந்த கார்னரிங்ல எல்லாம் வந்து அப்படி அட்டாக் பண்றது. ஒரு டீப் கர்வ் அவர் டக்குன்னு கீரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஒரு வண்டி ஒரு டார்க் அங்கே ஏறி ஒரு கட் அடிச்சது. டஸ்டர் உண்மையிலே நான் காரை ரொம்ப பிரைஸ் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உண்மையில சொல்றேன். மேனுவல்ல தரம் பிச்சிருச்சு காரு. உண்மையிலே வந்து நிச்சயமா நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கூட ரெண்டுத்துமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. ஆஃப் டெஸ்டர் அப்படின்றதுக்கான இது வந்து இங்க வந்து நான் அந்த கேங்ல பார்த்தேன். அதுவும் அந்த ஹாட் லேப்ல வேற லெவல். அர்ஜுன் ஒரு பேரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்றதுதான் வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா அந்த டிரைவ் பண்ணவர் அர்ஜுன் வந்து ஒரு ராலி டிரைவரே மிஞ்சிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். வேற லெவல்.
தரம் எப்பா பயங்கரமா இருந்தது. And எங்களுக்கு ஓட்டி காட்டின லேப் வந்து ரொம்ப ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா வந்து ஓட்டி காட்டினாங்க. அதாவது ஃபுல் லேப் வந்து ஓட்டி இது காட்டினாங்க. வந்து கேட்டாதான் ஐ மீன் நீங்க கேட்கணும், நான் வந்து கேப்டனோட ஒரு ரைடு போறேன் அப்படின்னு கேட்கறப்போ அதை ஹாட் லேப்னு கன்சிடர் பண்ணி ஒரு லேப், அதாவது உங்களை மட்டும் தனியா ஒரு லேப் கூட்டு போவாங்க. நான் சாதாரணம்னு நினைச்சேன், ஆனா அசாதாரணமான லேப் அது. நம்ம ஓட்டுறப்பெல்லாம் வந்துட்டு அதுவே வந்து பயங்கரமா இருக்கும். அவங்க ஓட்டி காட்டுவாங்க பாருங்க, அங்கதான் வந்து ஆஹா ரேஸ் ட்ராக்னா இப்படிதான் இருக்குமா, ரேஸ் கார், அதாவது ரேஸ் கார்லாம் எனக்கு கிடையாது, ஆனா ரேஸ் கார் அளவுக்கு ஒரு கார் வந்து டியூன் பண்ணி ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது அவங்க ஓட்டுன அந்த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நிறைய பேர் நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ தயவு செஞ்சு வந்து இதை அட்டன் பண்ணுங்க. காரை வாங்குறதுக்குலாம் இல்ல, இந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாருங்க. ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு இப்போ ஒரு 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 28 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க. எனக்கு இது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு இதை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு படத்துக்கு போற மாதிரி வந்து இந்த மாதிரி ரேஸ் ட்ராக் வந்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸும் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அனுபவிக்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ன சொல்றது, ஒரு அட்ரினல் ரஷ்ஷோட சரி, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயத்தை நீங்க வந்து போயிட்டே இருக்காங்க பாருங்க. எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேப் போகுது. ஓகே சரி, ஆன் தி ஹோல் வந்து மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெனால்ட் டஸ்டர் அவங்கள நம்ம சத்தியமா தேங்க் பண்ணி ஆகணும். ஈவோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மாலை முரசு வைப் ரைடு வித் வைப் நேர்களுக்காக இந்த எபிசோட நாங்க ஸ்பெஷலா முகேஷோட சேர்ந்து பண்ணது. அவர் தான் வந்து இது எல்லாத்தையுமே இனிஷியேட் பண்ணுது. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் எபிசோடு. நிச்சயமா இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ மீண்டும் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முகேஷ். நான் நவீன். பாய், சைனிங் ஆஃப்.